வந்தியத்தேவன் ஆனைமலை காட்டுக்கு தான் சென்று வந்த வரலாற்றை கூறி முடித்ததும் குந்தவை அவனை பார்த்து, ஐயா, நீங்கள் கூறிய வரலாறு மிக அதிசயமா இருக்கிறது. உண்மை நிகழ்ச்சிகள் தானா என்று சந்தேகமும் சில சமயம் எனக்கு ஏற்பட்டது. கதை புனைந்து கூறுவதில் தாங்கள் கெட்டிக்காரர் என்பதை அறிவேன். அதிலும் தாங்கள் அடிக்கடி பேச்சை நிறுத்தி மேலும் கீழும் பார்த்து விழித்துவிட்டு பேச்சை தொடங்கிய போது என்னுடைய சந்தேகம் மேலும் அதிகமானது என்றாள். வந்தியத்தேவன் மற்றும் ஒரு முறை மேலும் கீழும் பார்த்துவிட்டு குந்தவையை நோக்கினான். தேவி, புனைகதை சொல்வதற்கு வேறு இடங்கள் இருக்கின்றன. என்னுடைய சாமர்த்தியத்தை தங்களிடம் இதுவரையில் நான் காட்டியதில்லை. இடையிடையே என் பேச்சு தடைப்பட்டதற்கு வேறொரு காரணம் உண்டு. பல்லத்து இளவரசே, அதுவும் பெரிய ரகசியமா? பெண்களிடம் சொல்லக்கூடாதா என்று கேட்டாள் குந்தவை. இளவரசி, வேறு யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம்தான். ஆனால் தாங்கள் அனுமதி கொடுத்தால் அதையும் சொல்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். வல்லத்து இளவரசே, உண்மையை சொல்வதற்கு எப்போதும் என்னுடைய அனுமதி உண்டு என்றாள் குந்தவை. இளவரசி, அப்படியானால் சொல்லிவிடுகிறேன். பிறகு என்னை கோபித்துக் கொள்வதில் பயனில்லை. நான் தாங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது சில சமயம் தற்செயலாக தங்கள் விழிகளில் என் பார்வை பதிந்து விடுகிறது. தேவியின் கரிய கண்களில் என்ன மாயம் இருக்கிறதோ அது என்னை அப்படி திகைத்து நிற்கும்படி செய்து விடுகிறது. மறுபடியும் சமாளித்துக் கொண்டு பேச்சை தொடங்குகிறேன். இதை கேட்ட குந்தவையின் இதழ்கள் விரிந்தன, கன்னங்கள் குளிந்தன, கண்கள் சிரித்தன. ஐயா, என்னுடைய கண்களில் அரிய மாயமும் இல்லை, கரிய மாயமும் இல்லை. சில காலமாக மையிட்டு கொள்வதையும் விட்டுவிட்டேன். என்னுடைய கண்களில் தங்களுடைய உருவத்தை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுதான் தங்களை திகைப்படைய செய்திருக்கும் என்றாள் குந்தவை. தேவி, என்னுடைய உருவத்தை நான் கண்ணாடிகளிலும் பார்த்திருக்கிறேன், தெளிந்த நீரிலும் பிரதிபலிக்க பார்த்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் எந்தவித திகைப்பும் அடைந்ததில்லை என்றான் வல்லவரையன். வல்லத்து இளவரசே, என் கண்களை கண்ணாடிக்கும் தண்ணீருக்கும் ஒப்பிடுகிறீர்களா? கண்ணாடி மங்கிவிடும், தண்ணீர் கலங்கிவிடும் என்றாள் இளவரசி. தேவி, கண்ணாடி மங்கினால் துடைத்து சுத்தம் செய்வேன், தண்ணீர் கலங்காமல் பார்த்து கொள்வேன். தங்கள் கண்களின் இமைகள் மூடி திரையிட்டு என் உருவத்தை மறைப்பதை நான் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா என்றான் வந்தியத்தேவன். ஐயா, கண்ணாடிக்கு எதிரில் நின்றால்தான் உருவம் பிரதிபலிக்கும். தண்ணீர் கலங்காமல் தெளிந்திருந்தால் தான் உருவம் தெரியும். ஆனால் என் கண்கள் திறந்திருந்தாலும் கண்ணிமைகள் மூடி இருந்தாலும் தாங்கள் என் முன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்கள் உருவம் எப்போதும் என் கண்களில் பொழிகிறது. இந்த அதிசயத்தின் காரணம் என்னவென்று தங்களால் சொல்ல முடியுமா என்று குந்தவை கேட்டாள். வந்தியத்தேவனின் மெய் சேர்த்தது. தழுதழுத்த குரலில், தேவி, தெரியவில்லையே என்றான். ஐயா, தெரியாவிட்டால் நான் சொல்கிறேன். தங்களிடத்தில் தான் அப்படி ஏதோ ஒரு மாய சக்தி இருக்கிறது. சோழ குலத்தை பழிவாங்க வந்த வைர நெஞ்சம் கொண்ட நந்தினியின் உள்ளமும் தங்களை கண்டு சஞ்சலம் அடைந்ததல்லவா என்றாள் குந்தவை. இளவரசி, சற்று முன் தாங்கள் அமுதினிய வார்த்தை கூறி என்னை பரவசப்படுத்தினீர்கள். அதே மூச்சில் அந்த கொடிய விஷநாகத்தின் பெயரை ஏன் சொல்கிறீர்கள்? ஐயா, நந்தினியின் உள்ளத்தை நஞ்சுடைய பாம்பு என்று நான் வெறுத்த காலம் உண்டு. இப்போது அவளை நினைக்கும் போது எனக்கு அவள் மீது இரக்கம்தான் ஏற்படுகிறது. இளவரசி, நந்தினியிடம் தாங்கள் இரக்கம் கொள்வது சோழ குலத்தை நாசமாக்க வரும் ஆழகால விஷத்திடம் இரக்கம் கொள்வதாகும் என்றான் வல்லவரையன். ஐயா, சோழ வம்சத்தாருக்கு குலதெய்வம் ஆகிவிட்ட மந்தாகினி தேவியின் மகள் அவள். என் அருமை சகோதரன் அருள்மொழியை பல முறை காப்பாற்றிய தேவியின் மகள் அவள். என் தந்தையை சதிகாரனுடைய வேலுக்கு இரையாகாமல் காப்பாற்றி தன்னுடைய உயிரை பலி கொடுத்த மாதரசியின் மகள் நந்தினி. இளவரசி, அந்த சதிகாரனுடைய வேலை அறிய தூண்டியவள் நந்தினி. ஆதித்த கரிகாலருக்கு யமனாக வந்தவள் நந்தினி. வீராதி வீரராகிய பெரிய பழுவேட்டரையரின் அறிவை மயக்கி பொம்மை போல் ஆட்டி வைத்தவள் நந்தினி என்றான் வல்லவரையன். ஐயா, பெரிய பழுவேட்டரையரின் அறிவை மட்டும்தானா மயக்கினாள்? பார்த்திபேந்திர பல்லவன், கந்தமாறன் முதலியவர்களையும் தன் கை கருவி ஆக்கி கொண்டான். இவை எல்லாம் தெரிந்திருந்தும் அவளை என்னால் வெறுக்க முடியவில்லை. வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு பழி வாங்கவே இவ்வளவும் செய்தாள். எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வெற்றி அடைந்தாள். வீர மரகுலத்து பெண் அவள். இப்படியெல்லாம் பயங்கரமான செயல்களில் இறங்குவதற்கு நானும் காரணமா இருந்தேன் என்பதை நினைத்தான் வருத்தமா இருக்கிறது. அவளுடைய குழந்தை பிராயத்தில் பழையாறையில் இருந்து விரட்டி அடித்தோ. தேவி, நல்ல காரியமே செய்தீர்கள். தங்களுடைய நெஞ்சிரக்கத்தின் மிகுதியால் அவள் சோழகுல பகைவனுடைய மகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வீரபாண்டியனுடைய மகன் சோழ வீட்டில் வளர்ந்து அதனால் விளைந்த விபரீதம் போதாதா? வீரபாண்டியனுடைய மகளும் சோழர் வீட்டில் வளர்ந்து ஆதித்த கரிகாலரை திருமணம் புரிந்து கொள்ள நேர்ந்திருந்தால் நிலைமை என்னவாயிருக்கும் என்றான் வந்தியத்தேவன்.
கரிகாலன். ஐயா, மிக்க நன்மையாக முடிந்திருக்கும். இந்த 2 பெருங்குலங்களின் பகைமை தீர்ந்து 2 குலமும் ஒரு குலமா இருக்கும். ஆனால் அந்த செய்தி உண்மையா இருக்குமா? இளவரசி, எதை கேட்கிறீர்கள்? ஐயா, நந்தினி வீரபாண்டியனின் மகள் என்பது உண்மையா இருக்குமா? இளவரசி, நந்தினி அவ்வாறு ஆதித்த கரிகாலரிடம் கூறியதை என் காதினால் நானே கேட்டேன். பெரிய பழுவேட்டரையரும் கேட்டார். அதுதான் பெரிய பழுவேட்டரையரின் மனதை அடியோடு மாற்றி அவரை தடுமாற செய்தது. அந்த கொடிய வார்த்தை தான் இளவரசர் ஆதித்த கரிகாலரின் உயிருக்கும் யமனாக முடிந்தது. ஐயா, சிறிது யோசியுங்கள். கரிகாலன் மீது பழி முடிப்பதற்காகவே அவள் அவ்விதம் சொல்லி இருக்கலாம் அல்லவா? வீரபாண்டியனை கரிகாலனின் கோபத்திலிருந்து காப்பாற்ற விரும்பிய போது அவளே வேறு விதமாக கூறியிருக்கிறாள். பெற்ற தாப்பனை குறித்து காதலன் என்று எந்த பெண்ணாவது தன் வாயினால் சொல்லி இருப்பாளா? இளவரசி, கரிகாலர் அப்போது வெறி கொண்டவரா இருந்தார். அவள் என்ன சொன்னாலோ இவர் என்னவென்று பொருள் செய்து கொண்டாரோ யாருக்கு தெரியும்? கரிகாலர் சொல்லியது தானே. பிறகு நந்தினி என் தகப்பன் வீரபாண்டியன் என்று சொன்ன போது கரிகாலரே நம்பிவிட்டாரே. மேலும் வீரபாண்டியன் இறந்த பிறகு அவளுக்கு இது தெரிந்திருக்கலாம். தன் பிறப்பை குறித்த உண்மையை அறிவதற்காக நந்தினி என்னென்ன முயற்சிகள் செய்தாள் என்பது தங்களுக்கு தெரியுமே. நள்ளிரவில் அவளுடைய அன்னையின் நாவியை போல் நடித்து சுந்தர சோழரை பைத்தியம் பிடிக்க அடிக்கவில்லையா? அதை தாங்கள் தோழி பார்த்து மூர்ச்சை அடைந்து விழவில்லையா? ஐயா, பாதாள சிறையில் அடைப்பட்டிருந்து தங்களுடன் விடுதலை அடைந்த பைத்தியக்காரனை ஆழ்வார்க்கடியான் பயமுறுத்தி கேட்டபோது அவன் சொன்னது தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றாள் குந்தவை. இளவரசி, தெரியாமல் என்ன? நந்தினிக்கும் அவள் சகோதரனுக்கும் தானே தந்தை என்று அவன் கூறினான். ஐயா, அதுவே உண்மையாகவும் இருக்கலாம் அல்லவா? இளவரசி, சில சமயம் பொய்யும் மிக்க வலிமை உடையதாகிறது. அரண்மனைக்குள்ளேயே வளர்ந்து சண்டை என்றால் பயந்து கொண்டிருந்த பழைய மதுராந்தக தேவர் தாம் வீரபாண்டியனுடைய மகன் என்று அறிந்ததும் எத்தகைய வீரராகிவிட்டார் என்பதை தாங்கள் பார்த்திருந்தால் பிரமித்து போயிருப்பீர்கள். ஒருமுறை சின்ன பழுவேட்டரையர் தமது வைர கரத்தால் என் தோளை பற்றினார். அதை நினைத்தால் இன்னமும் அவர் பிடித்த இடத்தில் எனக்கு வலி ஏற்படுகிறது. அத்தகைய மகா வீரருடன் நாம் எல்லாம் கோழை என்று எண்ணிய மதுராந்தகன் சரிக்கு சமமாக வாழ்போர் இட்ட காட்சியை என்றும் நான் மறக்க முடியாது. ஐயா, அதை குறித்தே எனக்கும் தங்கள் வார்த்தையில் சந்தேகம் ஏற்படுகிறது என்று சொன்னேன். இளவரசி, நம்புவதற்கு கடினமான சம்பவம் தான். நந்தினியின் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தவனும் பழுவேட்டரையர்களின் பெயரை சொன்னாலே நடுநடுங்கியவனுமான நாம் அறிந்த மதுராந்தகன் சின்ன பழுவேட்டரையருடன் வாழ்போர் செய்ய துணிவான் என்று யார் நம்ப முடியும்? ஆயினும் அது உண்மையில் நடந்தது என்பதை ஆழ்வார்க்கடியான் திரும்பி வந்து தாங்களுக்கு கூறுவான். ஐயா, தாங்கள் நந்தினி தேவியை பார்க்க முடியவில்லையா? இளவரசி, அந்த பெண் உரு கொண்ட ராட்சசியை நான் ஏன் பார்க்க வேண்டும்? வல்லத்து இளவரசே, நந்தினியை பற்றி இனி அவ்விதம் சொல்ல வேண்டாம். என்றைக்காவது ஒரு நாள் நானே அவளை சந்திப்பேன். உண்மையில் அவளுடைய தந்தை யார் என்னும் ரகசியத்தை அறிவேன். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நந்தினியை பற்றி என்னிடம் எதுவும் தவறாக கூற வேண்டாம். அவளுடைய தந்தை யாரா இருந்தாலும் அவளுடைய அன்னை யார் என்பதில் சந்தேகமில்லை அல்லவா? அவளிடம் நான் அன்பு கொள்வதற்கு அது ஒன்றே போதும். அதற்கு மேலே இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது. இளவரசி, அது என்ன காரணம் என்று வல்லவரையன் கேட்டான். ஐயா, நந்தினி தாங்களிடம் பிரியம் கொண்டிருந்தாள். அவளுடைய முத்திரை மோதிரத்தை தாங்களிடம் கொடுத்தாள். தஞ்சை கோட்டையில் இருந்து தப்பி செல்வதற்கு உதவி செய்தாள். கொள்ளிடக்கரை காட்டில் ரவிதாசன் கூட்டத்தாரிடம் தாங்கள் சிக்கிக் கொண்டிருந்த போது மறுபடியும் தங்கள் உயிரை காப்பாற்றினாள். இளவரசி, கடைசியாக ஆதித்த கரிகாலரை கொன்ற பயங்கரமான பழியை என் மீது சுமத்தினாள். அதற்காகவே அத்தனை சூழ்ச்சிகளும் செய்தாள். வல்லத்து இளவரசே, ஏன் அப்படி செய்தாள் என்று தங்களுக்கு தெரியவில்லையா? இளவரசி, பாம்பு ஏன் கடிக்கிறது என்பதற்கு காரணம் சொல்ல வேண்டுமா? சிறுத்தை ஏன் பாய்கிறது என்பதற்கு காரணம் கூற வேண்டுமா? ஐயா, நந்தினி பிறக்கும் போதே பாம்பாகவோ சிறுத்தையாகவோ பிறக்கவில்லை. நாங்கள் தான் அவளை அப்படி செய்துவிட்டோம். சந்தர்ப்பங்கள் அவ்விதம் சதி செய்து விட்டன. தாங்களும் அதற்கு காரணமா இருந்தீர்கள். ஐயோ இளவரசி, என் மீது ஏன் வீண் பழி? நான் அவளுக்கு அப்படி என்ன தீங்கு செய்தேன்? ஐயா, தாங்கள் அவளுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. அவள் தான் தங்களிடம் அன்பு கொண்டிருந்தாள். ஆண்கள் சில காரியங்களில் கண்ணிருந்தும் குருடர்களா இருப்பார்கள் போலிருக்கிறது. ஐயா, இதை கேளுங்கள். நந்தினியின் உள்ளம் தங்களுக்கு தெரியவில்லை. நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். அந்த துர்பாகியசாலி உண்மையில் வீரபாண்டியனிடம் அன்பு கொண்டிருக்கவில்லை. ஆதித்த கரிகாலனிடம் அவளுக்கு உண்மையான நேசம் கிடையாது. அவர்களிடம் அன்பு கொண்டதாக நடித்ததெல்லாம் அவள் அரசு
பீடத்தில் அமர்வதற்காகத்தான். தேவி, இதை நானும் அறிவேன். அவளுடைய கொடூர நெஞ்சில் அன்புக்கு சிறிதும் இடமில்லை. வல்லத்து இளவரசே, அது தவறு. தங்களை கண்டபோதுதான் அவள் உள்ளத்தில் உண்மையான அன்பு உதயமாகியது. தங்கள் மனதை கவர்வதற்காக அவள் எதுவும் செய்ய சித்தமா இருந்தாள். தேவி, என் மீது இளவரசரை கொன்ற பழியை சுமத்தவும் சித்தமா இருந்தாள். ஐயா, அது எதற்காக? தங்களை என்றென்றைக்கும் சோழ குலத்தாருடன் நட்பும் உறவும் கொள்ளாமல் இருக்க செய்வதற்குத்தான். இளவரசி, அதற்காகவா என்னை தஞ்சாவூர் ராஜவீதிகளின் நார் சந்தியில் கழுவில் ஏற்ற செய்வதற்கு ஏற்பாடு செய்தாள்? அதைவிட அவளுடைய கையில் பிடித்திருந்த கத்தியினாலேயே என்னை கொண்டிருக்கலாமே என்றான் வல்லவரையன். ஐயா, தங்களை கொல்ல எண்ணி இருந்தால் அவ்விதம் செய்திருக்கலாம். அல்லது ரவிதாசன் கூட்டத்தை கொண்டு தங்களை கொல்ல செய்திருக்கலாம். பெரிய பழுவேட்டரையர் குற்றத்தை தன் மீது போட்டுக்கொள்ளாவிட்டால், பொன்னியின் செல்வர் குறுக்கிடாவிட்டால், தங்களை உண்மையிலேயே கழுவில் ஏற்ற கட்டளை பிறப்பித்திருந்தால் ரவிதாசன் கூட்டத்தார் வந்து தங்களை விடுவித்துக் கொண்டு போயிருப்பார்கள். தாங்களும் ஒரு வேளை இன்று ஆனைமலையின் மேல் சேர்ந்திருக்கும் கூட்டத்துடன் கலந்து கொண்டிருந்தாலும் இருப்பீர்கள். இளவரசி, அத்தகைய விபத்து நேராமல் கடவுள்தான் என்னை காப்பாற்றினார் என்றான் வந்தியத்தேவன். வல்லத்து இளவரசே, சோழ நாட்டையும் காப்பாற்றினார். தங்களை போன்ற ஒரு வீரரின் பணி சோழ சாம்ராஜ்யத்துக்கு நஷ்டமாகாமல் காப்பாற்றினார். இளவரசி, இந்த சோழ சாம்ராஜ்யம் மகத்தானது. 500 லட்சம் வீரர்களின் வாள்களும் வேல்களும் இந்த ராஜ்யத்தை கண் போல காத்து நிற்கின்றன. நான் ஒருவன் இதன் உதவிக்கு அவ்வளவு அவசியமா இருக்க முடியாது என்றான் வந்தியத்தேவன். ஐயா, சோழ நாட்டை நாலாபுறமும் புதிய அபாயங்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதாக தாங்களே சொன்னீர்கள். தேவி, அது உண்மைதான். ரவிதாசனுடைய சூழ்ச்சி திறன் அதிசயமானது. பாண்டிய நாட்டு சிங்காதனத்துக்கு உரிமையாளர் 2 பேரை ஏற்படுத்திவிட்டான். முன்னே ஒரு சிறு குழந்தைக்கு கொள்ளிடக்கரை காட்டில் பாண்டிய மன்னன் என்று பட்டம் சூட்டினான். அந்த பராங்குசன் நெடுஞ்செழியனுடன் இப்போது அமரபுஜங்கன் நெடுஞ்செழியன் ஒருவனும் சேர்ந்து விட்டான். ஐயா, அது யார் அமரபுஜங்கன் நெடுஞ்செழியன் என்று குந்தவை கேட்டாள். இளவரசி, நம் பழைய மதுராந்தகரின் பெயர் இப்போது அதுதான். பாண்டிய அரசுக்கு உரிமை கொண்டாடுபவன் மதுராந்தகன் என்ற பெயருடன் இருக்க முடியாதல்லவா? சின்ன பழுவேட்டரையர் அருவி பள்ளத்தில் விழுந்ததும் மலை உச்சியில் பாண்டியன் அமரபுஜங்கன் நெடுஞ்செழியன் வாழ்க என்று எழுந்த கோஷம் அந்த பெரிய அருவி விழும் சத்தத்தையும் அடக்கி கொண்டு எழுந்தது. ஐயா, இந்த மாதிரி 2 உரிமையாளரை ஏற்படுத்தி வைப்பதில் ரவிதாசன் கூட்டத்தாருக்கு என்ன லாபம்? தேவி, ஒருவனுக்கு ஏதாவது நேர்ந்தால் இன்னொருவன் கையில் இருக்கட்டும் என்று தான். ஒருவனை கொண்டு இலங்கை அரசன் மகிந்தன் உதவியை பெறவும், இன்னொருவனை கொண்டு சேர மன்னனின் கூட்டுறவை பெறவும் அந்த கூட்டத்தார் முயற்சிப்பார்கள். ஐயா, என் சகோதரனும் தாங்களும் சேர்ந்து சதி செய்து உத்தம சோழரின் தலையில் மணிமகுடத்தை சூட்டினீர்கள். உத்தம சோழருக்கு நீங்கள் பெரிய நன்மை செய்து விட்டதாக நான் கருதவில்லை. தற்சமயம் சோழ சாம்ராஜ்யத்தின் பாரத்தை வகிப்பது அவ்வளவு எளிய காரியமாக தோன்றவில்லை. இளவரசி, சோழ சாம்ராஜ்ய பாரத்தை வகிப்பது தற்சமயம் மிக கடினமான காரியம்தான். ஆனால் அதை உத்தம சோழரா தாங்க போகிறார். அவர் தமது அன்னைக்கு உதவியாக ஆலய திருப்பணியில் ஈடுபட்டு காலம் கழிக்க போகிறார். சோழ சாம்ராஜ்யத்தை தாங்க போகிறவரும் பாதுகாக்க போகிறவரும் தங்கள் தம்பி அருள்மொழி தேவர்தான். வல்லத்து இளவரசே, அது உண்மையே. அருள்மொழிக்கு அதற்கு ஆற்றல் உண்டு. ஆனாலும் அவன் பிராயத்தில் சிறியவன், அனுபவம் இல்லாதவன். சோழ சாம்ராஜ்யத்தை தாங்கி வந்த 2 பெரும் வைர தூண்கள் பழுவூர் அரசர்கள் போய்விட்டார்கள். பெரியவர் நம்மை விட்டே சென்று விட்டார். தாங்கள் சொல்வதை பார்த்தால் சின்ன பழுவேட்டரையர் பிழைத்து வருவது கடினம் என்று தோன்றுகிறது. இளவரசி, அவர் பிழைத்து வந்தாலும் ராஜ்யத்துக்கு பயன்பட மாட்டார். தமது மகளையும் மருமகனையும் நினைத்து நொந்து கொண்டிருப்பார். ஐயா, சம்புவரையரும் அதே நிலையை அடைந்து விட்டார். சில தினங்களில் அவருடைய உள்ளமும் உடலும் சோர்ந்து பலவீனமடைந்து விட்டன. மலையமான் முன்னமே முதுகிழவர். தமது பேரர்களில் ஒருவன் இறந்து இன்னொருவனுக்கு பட்டம் இல்லை என்று ஆனதும் அவரும் அடியோடு தளர்ந்து போனார். கொடும்பாளூர் பெரிய வேளாரின் மனம் ஒரு நிலையில் இல்லை. அருள்மொழி முடிசூட்டி கொள்ளப் போவதாக சொல்லிக் கொண்டிருந்து கடைசி நிமிடத்தில் தம்மை ஏமாற்றி விட்டதை அவரால் மன்னிக்க முடியவில்லை. வானதியை அருள்மொழி மணந்ததில் கூட அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. இனிமேல் ராஜ்ய விவகாரங்களில் தாம் தலையிடுவதில்லை என்று கொடும்பாளூரில் ஆலய திருப்பணி செய்ய போவதாகவும் கூறிவிட்டு போய்விட்டார். கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி கூட்டத்தில் கலந்து கொண்ட மற்ற சிற்றரசர்கள் அனைவரும் அவர்கள் ஒன்று நினைக்க காரியம் வேறாக முடிந்தது பற்றி வெட்கி மனம் குன்றி போனார்கள். ஐயா, அருள்மொழிக்கு உதவி செய்ய துணைவர்கள் வேண்டும். வாழ்வலி தோல்வலியுடன் அறிவு திறமையும் வாய்ந்த
உற்ற நண்பர்கள் அவனுக்கு வேண்டும் என்றாள் குந்தவை. இளவரசி, நல்ல வேளையாக பல்லவ பார்த்திபேந்திரர் இருக்கிறார் என்று சொன்னான் வந்தியத்தேவன். ஐயா, அவருடைய துணைவலியும் அருள்மொழிக்கு கிடைக்கும் என்று சொல்லுவதற்கில்லை. அவரை ஊரை விட்டு அனுப்பிவிட்டு உத்தம சோழருக்கு முடிசூட்டியதில் அவருக்கு கோபம். அதை காட்டிலும் அருள்மொழி தன் தோழராக தங்களை பாவிப்பது அவருக்கு பிடிக்கவில்லை என்றாள் குந்தவை. இளவரசி, அவருடைய கோபத்துக்கு நியாயம் இருக்கிறது. சோழ குலத்துக்கு அவர் எவ்வளவோ தொண்டு செய்திருக்கிறார். நானோ புதிதாக வந்தவன். அவரிடம் நான் வேண்டுமானால் மன்னிப்பு கேட்டு கொள்கிறேன். குந்தவை சிறிது யோசித்துவிட்டு, ஐயா, அது எரிகிற தீயில் எண்ணெயை விட்டது போலாகும் என்று கூறினாள். இளவரசி, பார்த்திபேந்திரன் மகாவீர, அவரை சமாதானப்படுத்துவதற்கு வேறு வழியில்லையா என்றான் வந்தியத்தேவன். ஐயா, அவரே அந்த வழியை குறிப்பிட்டார். என் தந்தையிடமும் தமது விருப்பத்தை தெரிவித்தார். இளவரசி, பார்த்திபேந்திர பல்லவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற சக்கரவர்த்தி மறுத்திருக்க மாட்டார் ஐயா. ஆனால் அது சக்கரவர்த்தியை பொறுத்ததல்ல, அவருடைய மகளை பொறுத்தது. அவருடைய மகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். சிவாலயத்துக்கு மலர் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தவர் திடீரென்று சிங்காதனம் ஏறி மணிமகுடம் சூடி கொண்டதை பார்த்து பல்லவகுல தோண்டலுக்கு பொறுக்கவில்லை. கடலில் படகு விட்டு கொண்டிருந்தவள் சிங்காதனம் ஏறியதும் அவருக்கு சகிக்கவில்லை. பழைய பல்லவ நாட்டுக்கு தன்னை சுதந்திர மன்னனாகி சிலசாசனம் எழுதும் உரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டார். இளவரசி, அது எப்படி கொடுக்க முடியும்? சோழ ராஜ்யம் சின்ன பின்னமாகி போய்விடுமே. ஐயா, அந்த உரிமை கொடுக்க என் தந்தை சம்மதித்து விட்டார். அத்துடன் பல்லவகுமாரர் நிற்கவில்லை. முன்னொரு சமயம் பல்லவ அரசகுமாரி சோழகுமாரன் ஒருவனை மணந்து கொண்டாளாம். அதற்கு ஈடாக சுந்தர சோழரின் குமாரியை தமக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரினார். இதை கேட்டதும் வந்தியத்தேவனின் முகம் மிக்க மனவேதனையை காட்டியது. அதை மறைத்துக் கொள்வதற்காக அவன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். குந்தவையின் முகம் புன் சிரிப்பால் மலர்ந்தது. வேண்டும் என்றே அவள் மேலே ஒன்றும் சொல்லாமல் இருந்தாள். சற்று பொறுத்து வந்தியத்தேவன், அதற்கு சக்கரவர்த்தி என்ன விடை கூறினார் என்று கேட்டான். ஐயா, அதற்கு சக்கரவர்த்தி எப்படி பதில் கூற முடியும்? அது அவர் மகள் விருப்பத்தை பொறுத்ததல்லவா? சக்கரவர்த்தி தம் மகளை கேட்டார். இளவரசி, சக்கரவர்த்தி திருமகள் அதற்கு என்ன பதில் கூறினார்? ஐயா, பார்த்திபேந்திரனை கைப்பிடிக்க சம்மதம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஏன் இளவரசி என்று வந்தியத்தேவன் கேட்ட குரலில் அடங்காத ஆர்வம் ததும்பியது. சக்கரவர்த்தி திருமகள் காரணம் கூறினாள். ஐயா, தெய்வ பொன்னி நதி பாயும் புனல் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போக விருப்பமில்லை என்று கூறினாள். இளவரசி, அது ஒன்று தானா காரணம்? ஐயா, வேறு காரணமும் இருக்கலாம். அதில் சிரத்தை உள்ளவர்களுக்கு அல்லவா சொல்ல வேண்டும். ஏனோ தானோ என்று கேட்பவர்களிடம் எதற்காக சொல்ல வேண்டும் என்றாள் குந்தவை. தேவி, அளவில்லாத சிரத்தையுடனும் ஆர்வத்துடனும் கேட்கிறேன் என்றான் வல்லவரையன். ஐயா, அவ்வளவு சிரத்தையும் ஆர்வமும் உள்ளவர்கள் தாங்களாகவே அதை தெரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. குந்தவையின் முகத்தை அப்போதுதான் முதலில் பார்ப்பவன் போல் வந்தியத்தேவன் பார்த்தான். மின்னலை மின்னல் தாக்கியது. அலையோடு அலை மோதியது. சொர்க்கம் பூமிக்கு வந்தது. மண்ணுலகம் விண்ணுலகம் ஆனது. புன்சிரிப்புடன் குந்தவை ஒரு பெண்ணின் மனதில் உள்ளதை அறிய முடியாமல் அவள் வாயினால் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஆண் மகனை பற்றி என்னவென்று நினைப்பது? சோழ சாம்ராஜ்யத்தின் பகைவர்களுடைய தந்திர சூழ்ச்சிகளை எல்லாம் அவர் அறிந்து கொள்ள முடியும் என்று எவ்விதம் எதிர்பார்ப்பது என்றாள் குந்தவை. வந்தியத்தேவன் சற்று நேரம் மேலும் கீழும் பார்த்துவிட்டு, தேவி, பழம்பெரும் பல்லவ குலத்தில் வந்த பார்த்திபேந்திரன் கோரிய அதே கோரிக்கையை தங்குவதற்கு ஒரு குடிசை நிழலும் இல்லாத அனாதை வாலிபன் ஒருவன் வெளியிட்டான். அதை பற்றி சக்கரவர்த்தி என்ன நினைப்பார் என்று கேட்டான். ஐயா, அவர் என்ன நினைத்தாலும் தம் மகளுடைய விருப்பம் என்னவென்று கேட்பார். அதன்படியே பதில் சொல்வார். தேவி, சக்கரவர்த்தியின் திருக்குமாரி என்ன பதில் சொல்வார்கள்? ஐயா, இப்படி சுற்றி வளைத்து கேட்டு எதற்காக கஷ்டப்பட வேண்டும்? சக்கரவர்த்தியிடம் நேரில் கேட்டு பார்க்கலாமே, அதில் உடனே தெரிந்து விடுகிறது என்றாள் குந்தவை. இளவரசி, அது எப்படி கேட்க முடியும்? ஈழம் முதல் வேங்கி வரையில் ஒரு குடை நிழலில் ஆளும் மன்னனின் திருமகளை தனக்கு மனம் செய்து கொடுக்கும்படி ஊரும் பேரும் இல்லாத வாலிபன், உற்றார் உறவினர் அற்ற அனாதை சிறுவன் எப்படி துணிந்து கேட்க முடியும் என்றான் வல்லவரையன். ஓஹோ, வானர் குலத்தில் பிறந்த வீரருக்கு இவ்வளவு தன்னடக்கம் எங்கிருந்து வந்தது? முதலில் தாங்கள் என்னை பார்த்தபோது தாங்கள் குல பெருமை பற்றி கூறியதை நான் மறந்துவிடவில்லை. சேர சோழ பாண்டியர்களின் அரண்மனைகளில் ஆண் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தையின் மார்பு அகலமா இருந்தால் மாவலி வாணனின் பெயர்கள் எல்லாவற்றையும் அந்த குழந்தையின் மார்பில் எழுதலாம் என்று அரசிமார்கள் கழிப்படைவார்கள் என்றீர்கள். வானர்குல மன்னரின் அரண்மனை வாசலில் மூவேந்தர்களும் காத்திருப்பார்கள்
செய்வார்கள் என்றும் புலவர்கள் அந்த மன்னனிடம் பெற்று போகும் பரிசுகளை பார்த்து இது என் குதிரை, இது என் யானை, இது என் கிரீடம், இது என் குடை என்று அவர்கள் பேசிக் கொள்வார்கள் என்றும் சொன்னீர்கள். அவ்வாறு பெருமை அடித்து கொண்டவர் இவ்வளவு அடக்கமானது ஏன்? இளவரசி, தங்கள் தம்பியின் சிநேகம்தான் அதற்கு காரணம். பழைய குல பெருமையை கூறி சிறப்படைய பார்ப்பதை அருள்மொழிவர்மர் வெறுக்கிறார். சூரிய குலத்தில் தோன்றியவர்கள் என்றும் கரிகால வளவன் வம்சத்தினர் என்றும் விஜயலாய சோழரின் பேரர் என்றும் பெருமை அடித்து கொள்வதை நினைத்து அவர் சிரிக்கிறார். ஒரு நாள் அவர் என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா? என் குலத்து முன்னோர்கள் இதுவரையில் செப்பு பட்டயமும் சிலாசாசனமும் எழுதுவிக்கும் போதெல்லாம் சூரிய வம்சத்தில் இருந்தும் மனுநீதி சோழனில் இருந்தும் சிபி சக்கரவர்த்தியில் இருந்தும் தொடங்கி எழுத செய்து வந்திருக்கிறார்கள். நான் அரச பீடம் ஏறினால் இந்த பழக்கத்தை மாற்றி விடுவேன். நான் எழுதிவிக்கும் சிலாசாசனங்களிலும் செப்பு பட்டயங்களிலும் நான் சாதனை செய்த காரியங்களை மட்டும் பொறிக்க செய்வேன். அப்போது அந்த சாசனங்கள் கற்பனை கதைகளோ என்ற சந்தேகத்துக்கு இடம் தராத மெய் கீர்த்தியாக விளங்கும் என்றார். தேவி, நானும் அவருடைய கருத்தை ஒப்புக்கொண்டேன். பழைய குலப்பெருமை பேசுவதை விட்டுவிட உறுதி கொண்டேன். தாங்கள் தந்தையாரிடம் சென்று என் பழைய குல பெருமைகளை கூறி தங்களை கரம் பிடிக்கும் பாக்கியத்தை கேட்க மாட்டேன். அருள்மொழிவர்மரும் நானும் இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைக்கு எங்கள் ஆயுளை அர்ப்பணித்திருக்கிறோம். வடக்கே விந்திய மலையிலும் தெற்கே திரிகோண மலையிலும் மேற்கே லட்சத்தீவிலும் கிழக்கே கடல்களுக்கு அப்பாலுள்ள சாவகத்திலும் கடாரத்திலும் காம்போஜத்திலும் புலிகொடியை பறக்க செய்ய தீர்மானித்திருக்கிறோம். நாங்கள் மேற்கொண்ட காரியங்களை ஓரளவேனும் சாதித்த பிறகு சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் சென்று இதோ நான் அணிந்து வந்திருக்கும் வெற்றி மாலைகளை தங்கள் திருக்குமாரியின் கழுத்தில் சூட அனுமதி கொடுங்கள் என்று விண்ணப்பித்து கொள்வேன். இலங்கைக்கு சென்று மகிந்தனை வென்று பாண்டியன் மகுடத்தையும் இந்திரன் மாலையும் கொண்டு வந்து இளவரசியின் முன்னால் வைப்பேன். வைத்துவிட்டு தங்கள் திருக்கரத்தை பிடிப்பதற்கு நான் தகுதி உள்ளவன் ஆனால் அந்த பாக்கியத்தை எனக்கு அழியுங்கள் என்று பெருமையோடு கேட்பேன். ஐயா, தங்கள் தீர்மானத்தை நான் பாராட்டுகிறேன். தங்களுக்கும் பார்த்திபேந்திரர் மனப்போக்குக்கும் உள்ள வேற்றுமையை கண்டு வியந்து மகிழ்கிறேன். ஆனால் ஆண் பிள்ளைகளாகிய தாங்கள் தான் இவ்வாறெல்லாம் செய்யலாம். வெற்றிகளையும் சாதனைகளையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கலாம். அவற்றை குறித்து பெருமை அடையலாம். பெண்ணாய் பிறந்தவர்களுக்கு இவை ஒன்றும் சாத்தியமில்லை. அவர்களுக்கு தேவையும் இல்லை. அரச குலத்து பெண்களுக்கு சுயவரம் நடத்தும் வழக்கம் நம் தேசத்தில் வெகு காலம் இருந்து வந்தது. இப்போது ஏனோ மறைந்து விட்டது. ஐயா, என் தந்தை எனக்கு சுயவரம் நடத்தி அதற்கு இந்த பரந்த தேசத்தில் உள்ள அத்தனை அரச குமாரர்களையும் அழைத்தாரானால் என் கையில் உள்ள மாலையை அவர்கள் யாருடைய கழுத்திலும் போட்டிருக்க மாட்டேன். தஞ்சை கோட்டையில் இருந்து தப்பி ஓடி வந்து பழையாறை ஆலயப்பட்டரின் துணையுடன் ஓடமேறி ஓடையை கடந்து அரண்மனை தோட்டத்துக்குள் புகுந்து என்னை தனிமையில் சந்தித்த அநாதை வாலிபர் அத்தனை அரச குமாரர்களுக்கு மத்தியில் எங்கேயாவது இருக்கிறாரா என்று தேடுவேன். அவருடைய கழுத்திலே தான் என் கையில் உள்ள சுயம்பர மாலையை போடுவேன். வந்தியத்தேவனுடைய செவிகளில் 1000 கிண்கிணிகள் ஒலித்தன. வானத்திலிருந்து பொன்மழை பொழிந்தது. இதுவரையில் உட்கார்ந்திருந்த வந்தியத்தேவன் எழுந்து நின்றான். ஐயா, நான் கூறியது தங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டாள் குந்தவை. இளவரசி, நன்றாக கேட்டீர்கள். நான் விழித்திருக்கிறேனா? என் காதில் விழுந்ததெல்லாம் உண்மையா அல்லது கனவு காண்கிறேனோ என்று சோதித்தேன். கனவு காணவில்லை, உண்மைதான் என்று தெரிந்து கொண்டேன். பார்க்கடலை கடைந்து தேவர்கள் அமுதத்தை அடைந்தார்கள். அதை அருந்தி தேவரானார்கள் என்று கேட்டிருக்கிறேன். தாங்கள் இப்போது கூறிய மொழிகள் என்னை அமுது உண்டவனாக செய்துவிட்டன. எனக்கு புத்துயிர் அளித்து விட்டன. குந்தவை அப்போது, ஐயா, ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போகும் இடங்களில் எத்தனையோ அபாயங்களுக்கு உட்படுவீர்கள். எவ்வளவோ போர்க்களங்களில் போர் செய்வீர்கள். பகைவர்கள் வஞ்சக சூழ்ச்சியால் தங்களை மேலுலகம் அனுப்ப முயற்சிப்பார்கள். அப்படி ஏதாவது தங்கள் உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் இந்த தோல் பெருமை வாய்ந்த சோழ குலத்தில் பிறந்த ஓர் இளவரசி கல்யாணம் ஆவதற்கு முன்னாலேயே கைம்பெண் ஆவாள். இதை மறந்து விடாதீர்கள் என்றாள் குந்தவை. தேவி, அப்படி ஒன்றும் நிச்சயமாக நேராது. நான் அமுதுண்டு அமரனாகி விட்டேனே. எனக்கு இனி மரணம் இல்லை. இருள் சூழ்ந்த காடுகளில் காற்றும் மழையும் கடுகி பெய்து நான் திசை தெரியாமல் தடுமாறும் சமயங்களில் தாங்கள் அந்த காட்டு மத்தியில் உள்ள வீட்டில் பலகடிக்கு அருகில் விளக்கே
விளக்கேற்றி வைத்துக் கொண்டு எனக்காக காத்திருப்பீர்கள் இளவரசி. இந்த நினைவு எனக்கு தைரியம் அளித்து காற்று மழை இருள் அடர்ந்த காட்டிலிருந்து தப்புவதற்கு துணை செய்யும். அலைக்கடலின் நடுவில் மரகலத்தில் ஏறி நாளும் வாரமும் மாதமும் கணக்கும் மறந்து திக்கு தெரியாமல் மதி மயங்கி கதி கலங்கி நிற்கும் போது சுடர்விட்டு வழிகாட்டும் துருவ நட்சத்திரமாக தாங்கள் ஒளி வீசுவீர்கள். நான் திசை அறிந்து என் மரகலத்தை திருப்பிக் கொண்டு வருவேன். புல் பூண்டு முளையாத பாலைவனத்தில் கொளுத்தும் வெயிலில் அனல் பிளம்பென சுட்டு பொசுக்கும் மணலில் நான் தாகத்தினால் நாக்கு உலர்ந்து கால்கள் வறண்டு தவித்து தத்தளிக்கும் நேரங்களில் தென்னை மரங்களும் தேன் கதலிகளும் சூழ்ந்த ஜீவநதி ஊற்றாக தாங்கள் எனக்கு உதவுவீர்கள். தேவி, இந்த விரிந்த பரந்த உலகத்தில் நான் எங்கே போனாலும் எத்தனை கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் ஒரு நாள் கட்டாயம் திரும்பி வருவேன். திரும்பி வந்து தங்களை கரம் பிடித்து மணந்து கொள்வேன். இந்த என் மனோரதம் நிறைவேறும் வரையில் என்னை யமன் நெருங்க மாட்டான். அமுதம் உண்ட அமரனாக இருப்பேன். இவ்விதம் வந்தியத்தேவன் தன் வாழ்க்கையில் என்றும் பேசி அறியாதவாறு பேசிவிட்டு உட்கார்ந்தான். இவ்விதம் வந்தியத்தேவன் தன் வாழ்க்கையில் என்றும் பேசி அறியாதவாறு பேசிவிட்டு உட்கார்ந்தான். இளைய பிராட்டி மெய் மறந்து அவன் முகத்தை பார்த்த வண்ணம் இருந்தாள். இவ்விதம் வந்தியத்தேவன் தன் வாழ்க்கையில் என்றும் பேசி அறியாதவாறு பேசிவிட்டு உட்கார்ந்தான். இளைய பிராட்டி மெய் மறந்து அவன் முகத்தை பார்த்த வண்ணம் இருந்தாள். இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த வீரன் முதல் முறையாக தன்னிடம் சொல்லவில்லை என்றும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முற்பட்ட யுகங்களில் எவ்வளவோ தடவை இந்த சொற்களை இவனிடம் கேட்டிருப்பதாகவும் அவளுக்கு தோன்றியது. இந்த சித்த பிரம்மையின் விசித்திரத்தை பற்றி குந்தவை சிந்தித்துக் கொண்டிருந்த போது அக்கா என்ற வானதியின் குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். வானதி விரைந்து அவர்கள் அருகில் வந்து, அக்கா, இவருக்கு ஓர் அவசர ஓலை வந்திருக்கிறது. மணிமேகலையின் தமையன் கந்தமாறனிடம் இருந்து வந்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே ஓலையை நீட்டினாள். வந்தியத்தேவன் ஓலையை வாங்கிக் கொண்டு வானதியை பார்த்து, இளவரசி, என்னை தங்களுக்கு நினைவிருக்கிறதா? அடியோடு மறந்து விட்டீர்கள் என்றல்லவா நினைத்தேன் என்றான். ஐயா, தங்களை எவ்வாறு நான் மறக்க முடியும்? எனக்கும் என் கணவருக்கும் தாங்கள் செய்துள்ள உதவிகளை எப்படி மறக்க முடியும் என்றாள் வானதி. இளவரசி, அதனாலே தான் நான் இல்லாத சமயம் பார்த்து தாங்கள் திருமணத்தை நடத்தி கொண்டீர்களா என்றான் வல்லவரையன். வானதி குறும்பு புன்னகையுடன், ஆமாம், தாங்கள் இருந்திருந்தால் பொன்னியின் செல்வர் மகுடாபிஷேகத்தை போல் திருமணமும் நடந்திருக்கலாம் அல்லவா? தாங்கள் என்ன சூழ்ச்சி செய்திருப்பீர்களோ அதை யார் கண்டது என்றாள் வானதி. இளவரசி, நானா பொன்னியின் செல்வருக்கு மகுடாபிஷேகம் நடக்காதபடி செய்தேன். பூக்குட்டியிடம் போட்டி போட்டு கொண்டு தாங்கள் சிங்காதனம் ஏறுவதில்லை என்று செய்த சபதம் அல்லவா அதற்கு காரணம்? படகுக்கார பெண்ணுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. என் மீது குறைப்பட்டு என்ன பயன் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, அவளே அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கட்டும். அதற்காக அவள் மீது எனக்கு குறையில்லை, தங்கள் மீதும் குறையில்லை, மகிழ்ச்சி தான். ஆனால் தங்களுடைய திருமணத்துக்கு நாள் குறிப்பிடும் போது மட்டும் நல்ல ஜோதிடராக பார்த்து நாள் குறிப்பிட செய்யுங்கள் என்றாள் வானதி. இளவரசி, குழந்தை ஜோதிடரையே நாள் வைக்க சொன்னால் போகிறது. தங்களுக்கெல்லாம் அவரிடத்திலே தான் நம்பிக்கை என்று வானதியை பார்த்து சொன்னான் வந்தியத்தேவன். வானதி களீர் என்று சிரித்துவிட்டு இளைய பிராட்டியை நோக்கி, அக்கா, இவர் குழந்தை ஜோதிடரை பற்றி சொன்னதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கலகலவென்று சிரித்தாள். வானதி, எதை நினைத்துக் கொண்டு சிரிக்கிறாய்? உன் வயிற்றிலே பிறக்கப் போகிற பிள்ளை 3 உலகத்தையும் ஆளப்போகிறான் என்று அந்த ஜோசியர் உளறினாரே, அதை எண்ணி சிரிக்கிறாயா என்றாள் குந்தவை. தேவி, அதை ஏன் உளறல் என்கிறீர்கள்? அந்த ஜோசியம் பலிக்கப் போகிறது என்றான் வந்தியத்தேவன். வானதி தன்னை அறியாமல் ஏற்பட்ட கூச்சத்தில் சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். பிறகு, அக்கா, நான் ஒன்று சொல்ல வந்தால் தாங்கள் பேச்சை வேறு பக்கம் திருப்புகிறீர்களே. குழந்தை ஜோதிடரிடம் நான் இளைய பிராட்டிக்கு தகுந்த கணவர் எங்கிருந்து வரப்போகிறார் என்று கேட்டேன். இந்த நிமிடமே ஆகாசத்தில் இருந்து வந்து குதித்தாலும் குதிப்பார் என்றார் ஜோசியர். மறு நிமிடம் இவர் ஜோசியருடைய சீடனுடன் சண்டையிட்டு கொண்டே உள்ளே வந்து குதித்தார். அந்த சம்பவத்தை நினைத்து சிரித்தேன் என்றாள் வானதி. குந்தவை பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு கள்ள கோபத்துடன், வானதி, போதும் உன் விளையாட்டு. அவசரமாக வந்திருக்கும் ஓலையை இவர் படிக்கட்டும் என்றாள். வந்தியத்தேவன் ஓலையை படித்த போது அவனுடைய முகத்தில் தோன்றிய கவலைக்குறியை 2 பெண்மணிகளும் கவனித்தார்கள். ஐயா, என்ன செய்தி? கந்தமாறன் என்ன எழுதியிருக்கிறான் என்று இளைய பிராட்டி ஆர்வத்துடன் கேட்டாள். இளவரசி, தாங்களே படித்து பாருங்கள் என்று வந்தியத்தேவன் ஓலையை குந்தவையிடம் கொடுத்தான். குந்தவை அந்த ஓலையை படிக்க தொடங்கினாள். என் அருமை தோழனாகிய வல்லவரையன் வந்தியத்தேவனுக்கு நான் உனக்கு செய்த குற்றங்களையும் இழைத்த அநீதிகளையும் மன்னித்து விட்டு என் சகோதரி மணிமேகலையை கடைசி முறை பார்ப்பதற்காக உடனே புறப்பட்டு வந்து சேரவும். இப்படிக்கு இளம் சம்புவரையன் கந்தமாறன். குந்தவை
குந்தவை அதை படித்துவிட்டு, ஐயா, ஒரு விதத்தில் இது நல்ல செய்திதான். மணிமேகலை அகப்பட்டு விட்டாள் என்று தெரிகிறது. இளவரசி, அது என்ன? மணிமேகலை எங்கே போயிருந்தாள் என்று வந்தியத்தேவன் வியப்புடன் வினாவினான். ஐயா, மணிமேகலை பற்றிய செய்தி ஒன்றுமே தங்களுக்கு தெரியாதா? இளவரசி, தெரியாது. தங்களை கேட்கவே எண்ணி இருந்தேன். ஐயா, நானும் சொல்ல விரும்பினேன். ஆனால் இவ்வளவு கல்நெஞ்சுடன் அவளை பற்றி விசாரிக்காமல் இருப்பவரிடம் எப்படி அவள் பேச்சை எடுப்பது என்று தயங்கினேன் என்றாள் குந்தவை. தேவி, மணிமேகலை விஷயத்தில் நான் கல்நெஞ்சன் ஆவது எப்படி? அவளை பொறுத்தவரையில் நான் இறந்தவனாகி விட்டேன் அல்லவா? ஐயா, இல்லை, அவளுக்கு தாங்கள் இறந்தவராகவில்லை, இரவா வரம் பெற்ற அமரராகி விட்டீர்கள் என்றாள் குந்தவை. இளவரசி, இப்போதாவது மணிமேகலையை பற்றி சொல்லுங்கள் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, சொல்வதற்கே வருத்தமா இருக்கிறது. செம்பியன் மாதேவி மணிமேகலை தம்முடன் இருக்கட்டும் என்று எவ்வளவோ சொன்னார். சம்புவரையர் அதற்கு இணங்கவில்லை. கந்தமாறன் எல்லை பாதுகாப்புக்கு போய்விடுவான் என்றும் தான் புதல்வியாவது தம்முடன் இருக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தி அழைத்து சென்றார். கடம்பூர் மாளிகை எரிந்துவிட்டபடியால் பாலாற்றின் வடகரையில் புதிய மாளிகை கட்டிக்கொள்ள சக்கரவர்த்தியின் அனுமதியும் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். வழியில் வீரநாராயணபுரத்துக்கு அருகில் இரவு நேரத்தை கழிப்பதற்காக கூடாரம் போட்டுக்கொண்டு தங்கினார். மறுநாள் பொழுது விடிந்து பார்த்தால் மணிமேகலையை காணவில்லையா? ஒருவேளை இங்கே திரும்பி ஓடி வந்து விட்டாளோ என்று பார்ப்பதற்காக ஆள் அனுப்பினார். இங்கே வரவில்லை என்று சொல்லி அனுப்பினோம். அது முதல் எங்களுக்கெல்லாம் ஒரே கவலையாக இருந்தது. ஒருவேளை வீரநாராயண ஏரியில் விழுந்து உயிரையே மாய்த்து கொண்டிருப்பாளோ என்று நினைத்து நினைத்து வருந்தினோம். நாலா திசைகளிலும் ஆட்கள் தேடிக் கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்தது. கந்தமாறனுடைய ஓலையில் இருந்து மணிமேகலை இருக்குமிடம் தெரிந்து அவளை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது என்றாள் குந்தவை. இளவரசி, அவளை நான் போய் பார்ப்பதில் என்ன பயன்? என்னை அவள் தெரிந்து கொள்ள போவதில்லை என்றான் வந்தியத்தேவன். ஐயா, இருந்தாலும் தாங்கள் அவசியம் போக வேண்டும், கடைசி முறையாக என்று கந்தமாறன் எழுதியிருக்கிறான். அதன் பொருள் என்னவோ தெரியவில்லை என்றாள் குந்தவை. அக்கா, இவர் கொஞ்சமும் ஈவு இரக்கம் அற்றவர். மணிமேகலையின் அன்புக்கு கொஞ்சமும் பாத்திரமில்லாதவர். ஒவ்வொருவர் அன்புக்காக பெரிய சாம்ராஜ்யத்தையே தியாகம் செய்கிறார்கள். இவரோ ஒரு பிரயாணம் செய்வதற்கு கூட தயங்குகிறார் என்று வானதி ஒரு போடு போட்டாள். இளவரசி, உலகத்தில் ராஜ்யங்கள் கொஞ்சமாகத்தான் இருக்கின்றன. ஆகையால் அன்புக்காக ராஜ்யத்தை தியாகம் செய்கிற காரியம் சிலராலே தான் முடியும். ஆனால் முதலில் தாங்கள் கூறியது உண்மையே. மணிமேகலையின் அன்புக்கு நான் சிறிதும் தகுதி இல்லாதவன். தெய்வத்திடம் வைக்க வேண்டிய காதலை அவள் என்னிடம் வைத்து விட்டாள். நான் தேவன் அல்ல, குற்றம் குறைகள் உள்ள சாதாரண மனிதன். மணிமேகலையின் அன்பு கடவுளுக்கு அர்ப்பணமாக வேண்டியது என்றான் வந்தியத்தேவன். வல்லத்து இளவரசே, இருந்தாலும் தாங்கள் ஒரு தடவை அவளை போய் பார்த்துவிட்டு வருவதில் தவறு ஒன்றும் இல்லையே. கந்தமாறனும் கடைசி தடவையாக என்று தானே எழுதியிருக்கிறான் என்றாள் இளைய பிராட்டி குந்தவை. இளவரசி, நான் போக மாட்டேன் என்று சொல்லவில்லையே. போவதில் பயன் உண்டா என்று தான் சந்தேகிக்கிறேன். நான் அவளுக்கு இறந்து போனவன் ஆயிற்றே என்று தயங்குகிறேன். ஆயினும் கடைசி தடவையாக என்று கந்தமாறன் எழுதியிருப்பதின் பொருள் நன்றாக விளங்கவில்லை. அப்புறம் அவளை பார்க்க கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப் போகிறானா? அல்லது புத்த மதத்தாரின் கன்யா மாடத்தில் அவளை கொண்டு போய் சேர்த்துவிட போகிறானா? ஐயா, தாங்கள் ஒரு நாள் பிரயாணம் செய்தால் எல்லாம் தெரிந்து விடுகிறது என்றாள் இளைய பிராட்டி குந்தவை. வந்தியத்தேவன் பழையாறையில் இருந்து வீரநாராயணபுரத்துக்கு ஒரு நாள் தான் பிரயாணம் செய்தான். ஆனால் முன்முறைகளில் போலன்றி இந்த தடவை அந்த ஒரு நாள் ஒரு யுகம் செல்வது போல் சென்றது. அவனுடைய உள்ளத்தில் அவ்வளவு நினைவுகளும் அனுபவங்களும் குமுறி கொண்டிருந்தன. முதலில் வந்தியத்தேவன் இந்த வழியாக தஞ்சை சென்ற போது எத்தனையோ இனிய காட்சிகளை கண்டான். எவ்வளவோ ஆகாச கோட்டைகள் கட்டினான். அவை எல்லாம் ஆகாச கோட்டைகளாக போய்விடவில்லை. நடக்க முடியாத பல காரியங்கள் நடந்தேறி விட்டன. சோழ நாட்டின் செல்வ குமாரரை தமிழகம் எல்லாம் போற்றி கொண்டாடிய வீர இளவரசரை தன் கையில் வந்த சாம்ராஜ்ய மகுடத்தை இன்னொருவர் தலையில் சூட்டி அதனால் மேருமலையை விட உயர்ந்து தியாக சிகரமாக விளங்கும் பொன்னியின் செல்வரை அவன் உயிர் நண்பராக பெற்றான். அத்தகைய பொன்னியின் செல்வர் போற்றி வணங்கும் இளைய பிராட்டியின் இதயத்தில் இடம் பெற்றான். ஈழ நாட்டில் உள்ள சோழ படையின் மகாதண்ட நாயகன் பதவியை அடைந்தான். இவ்வளவும் தன் சாமர்த்தியத்தினால் என்று சொல்ல முடியுமா? ஒரு நாளும் இல்லை. கடம்பூர் மாளிகைக்கு அன்றிரவு தான் தற்செயலாக போய் சேர்ந்ததும் அங்கே சிற்றரசர்கள் செய்த சதி ஆலோசனையை அறிந்ததும் பின்னால் தொடர்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் காரணமாயின. இந்த 8 மாத காலத்துக்குள் எவ்வளவோ காரியங்கள் நடந்துவிட்டன. வானத்தில் தோன்றிய வால் நட்சத்திரம் தன்னுடைய விபரீத செயலை புரிந்துவிட்டு மறைந்தது. ஆதி
ஆதித்த கரிகாலர் மறைந்து விட்டார். வால் நட்சத்திரத்துக்கும் ஆதித்த கரிகாலருக்கும் சம்பந்தம் இருக்க முடியுமா? லட்சக்கணக்கான மக்கள் அத்தகைய நம்பிக்கை கொண்டிருப்பது பொய்யாகுமா? வானத்தில் சஞ்சரிக்கும் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இந்த மண்ணுலகில் இன்று தோன்றி நாளை மறையும் மனிதர் வாழ்வுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஆயினும் மனிதர்கள் அறிய முடியாத ஏதோ ஒரு பலமான சக்தி, ஏதோ ஒரு மாற்றுதற்கரிய சக்தி மனித வாழ்வை நடத்தி வைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இல்லாவிட்டால் சென்ற 8 மாதங்களில் தான் எத்தனையோ இடுகண்களில் அகப்பட்டு கொண்டு அவற்றிலிருந்து எவ்வாறு மீண்டிருக்க முடியும்? எத்தனையோ பேர் அந்தந்த இடுகண்களில் இருந்து தப்பித்துக் கொள்ள தனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அந்தந்த சமயத்தில் தனக்கு உதவி புரிவதற்கு கொண்டு வந்து சேர்த்தது யார்? அந்த அதிசயமான சக்தியை தான் பெரியோர்கள் இறைவன் என்று போற்றி வணங்குகிறார்களா? மிக மிக நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் அவனுக்கு எதிர்பாராத விதமாக கிடைத்த உதவிகளை நினைத்த போது வந்தியத்தேவனுக்கு ஒரே வியப்பா இருந்தது. உதவி செய்தவர்களை நினைத்த போது உள்ளம் உருகியது. கந்தமாறன் பின்னால் தனக்கு எவ்வளவு தீங்கிழைத்த போதிலும் முதலில் அவன் செய்த உதவியை என்றும் மறக்க முடியாது. ஆழ்வார்க்கடியான் அவனுக்கு எவ்வளவோ சகாயம் புரிந்தான். மோகினி உருகொண்ட ராட்சசி நந்தினியும் அவனுக்கு உதவினாள். அவனிடம் இளைய பிராட்டி இன்னமும் கொண்டிருக்கும் உள்ள கனிவை நினைத்து நினைத்து அவன் வியந்தான். ஓடக்கார பெண் பூங்குழலி செய்திருக்கும் உதவியை 7 பிறவிகளிலும் மறக்க முடியாது. அவள் சோழ சாம்ராஜ்ய சிங்காதனத்தில் வீட்டிருக்க தகுதி வாய்ந்தவளே. சேந்தன் அமுதனாக முதலில் அவன் அறிந்த உத்தம சோழர் செய்த உதவியை என்னவென்று சொல்வது? அதற்கு ஈடு இணை உண்டா? அவரை வைத்தியர் மகனின் ஈட்டியில் இருந்து காப்பாற்றியதனால் தன் நன்றி கடனை செலுத்திவிட்டதாகுமா? ஒரு நாளும் இல்லை. தன் உடலில் உயிர் உள்ள வரையில் சோழ குலத்துக்கு தான் தொண்டு செய்வதின் மூலமாகத்தான் அந்த குலத்துக்கு தான் பட்ட கடனை தீர்க்க முடியும். அப்புறம் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் தமது நெடிய திருமேனியில் 64 போர் காயங்களை தாங்கிய அந்த மகா வீரரை பார்க்க கொடுத்து வைத்தால் அதுவே தான் செய்த பெரும் பாக்கியம் என்று அவன் நினைத்திருந்த காலம் உண்டு. அவரை பார்த்ததுமல்லாமல் அவருடைய அனாவசியமான கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் அவன் உள்ளாக நேர்ந்தது. கடைசியாக அவ்வளவுக்கும் அவர் பரிகாரம் செய்து விட்டார். தான் எறிந்த கத்தி குறி தவறி ஆதித்த கரிகாலரை கொன்றுவிட்டதாக ஒப்புக்கொண்டு அவனை விபரீதமான பழியில் இருந்தும் கொடும் தண்டனையில் இருந்தும் காப்பாற்றினார். அவர் அல்லவா மகான்? இனி அவருக்கு எந்த விதத்தில் அவனுடைய நன்றியை செலுத்த முடியும்? அந்த பேதை பெண் மணிமேகலை அவள் எதற்காக இவனிடம் இத்தகைய தெய்வீகமான அன்பு வைக்க வேண்டும்? ஏன் இப்படி பைத்தியமாக வேண்டும்? இவனை காப்பாற்ற வேண்டி கொலை குற்றத்தை தான் ஏற்றுக்கொள்ள ஏன் முன்வர வேண்டும்? எல்லாம் அந்த மூடன் கந்தமாறனால் வந்தவினை. முதலில் கந்தமாறன் மணிமேகலையிடம் இவனை பற்றி இந்திரன், சந்திரன், அர்ஜுனன், மன்மதன் என்றெல்லாம் புகழ்ந்திருக்கிறான். அப்போதே அந்த பேதை பெண் அவளுடைய உள்ளத்தை பறி கொடுத்து விட்டாள் போல் இருக்கிறது. அதெல்லாம் வந்தியத்தேவனுக்கு தெரியாது. என் தங்கையை நீ மறந்துவிடு, பெரிய இடத்தில் அவளை கொடுக்க போகிறோம் என்று கந்தமாறன் சொன்னதும் வந்தியத்தேவன் உண்மையாகவே அவளை மறந்துவிட முயன்றான். இளைய பிராட்டியை சந்தித்ததும் அதற்கு துணையா இருந்தது. ஆனால் மணிமேகலையோ தன் மனதை மாற்றிக்கொள்ளவில்லை, மாற்றிக்கொள்ள முயலவும் இல்லை. பலர் அறிய அவள் உள்ளத்தை வெளிப்படுத்த தயங்கவும் இல்லை. ஆகா, என்ன இனிய குணம் படைத்த பெண்! எவ்வளவு அடக்கம்! அவளுடைய மனம்தான் எத்தனை தூய்மையானது! பச்சை குழந்தையை போன்ற உள்ளம். உண்மையிலேயே அவள் குழந்தைதான். பால் போன்ற மனம். அதில் பல குறும்புத்தனம். தன்னை இறந்து விட்டவனாக அவள் எண்ணிக்கொண்டிருப்பது மிக்க நல்லது. எப்போதுமே சித்த பிரம்மை கொண்டவளாக அவள் இருந்துவிட மாட்டாளே. சில காலம் போனால் உள்ளம் தெளிந்துவிடும். வேறொரு வீர வாலிபனை மணந்து அவள் ஆனந்த வாழ்க்கை நடத்துவாள். உண்மையில் இப்படி நடக்குமா? அல்லது என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேனா? மணிமேகலையை இந்த நிலைக்கு உள்ளாக்குவதற்கு நான் பொறுப்பாளியாவேனா? கடைசி முறை பார்ப்பதற்கு வரவும் என்று கந்தமாறன் எழுதியிருப்பதின் பொருள் என்ன? ஒருவேளை வேறு விபரீதமா இருக்குமோ? அந்த எண்ணமே எவ்வளவு வேதனை தருகிறது. வந்தியத்தேவனுடைய எண்ணங்களின் வேகத்தை போன்றே அவன் ஏறி இருந்த குதிரையும் வேகமாக சென்றது. நல்ல வேளையாக கொள்ளிட நதியில் பெரு வெள்ளம் போகவில்லை. படகும் தேவையாக இல்லை. குதிரை மாற்ற வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை. கரையோரமாக சென்று கொண்டிருந்த சிறிய நீர் வெள்ளத்தில் குதிரையை இறக்கிவிட்டு கடந்து பறந்து விரிந்திருந்த வெண்மணல் திட்டுக்களையும் கடந்து அக்கறையை அடைந்தான். கடம்பூர் மாளிகை தீயில் எரிந்து கரியேறிய சில தூண்களும் சுவர்களுமாக நின்ற கொடூர காட்சியை தூரத்தில் இருந்தே பார்த்துவிட்டு மேலே சென்றான். வீரநாராயணபுரத்துக்கு அருகிலேயே கந்தமாறனுடைய ஆட்கள் அவனுக்காக காத்திருந்தார்கள். ஐயா, சின்ன எஜமானார் எங்கே என்று கேட்டதற்கு ஏரிக்கரையில் படகுடன் காத்திருக்கிறார்கள் என்று பதில் வந்தது. ஏரிக்கரையில் எதற்காக காத்திருக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே வந்தியத்தேவன் வீரநாராயண ஏரியை
அணுகினான். அந்த ஏரியின் உயர்ந்த கரை ஒரு பெரும் கோட்டை சுவர் போல் அப்பால் இருந்த தண்ணீர் பரப்பை மறைத்துக் கொண்டிருந்தது. முதல் தடவை அந்த ஏரி கரைக்கு அவன் வந்தபோது 18ஆம் பெருக்கு விழாவுக்காக அங்கே மக்கள் திரண்டு இருந்ததையும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கோலாகலமாக ஆடி பாடி விளையாடி விருந்துண்டு மகிழ்ந்ததையும் நினைவு கூர்ந்தான். இப்போது அந்த ஏரி கரையில் அவ்வளவு அதிக ஜனங்களை காணவில்லை. அங்கொருவர் இங்கொருவர் தான் காணப்பட்டார்கள். ஏரியில் எல்லா மடைகளில் இருந்தும் அந்த சமயம் தண்ணீர் குபு குபு என்று பாய்ந்து கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் ஏரி கரையோரமாக நின்ற படகு அவன் காட்சிக்கு வந்தது. அந்த படகில் இருப்பவர்களில் ஒருவன் கந்தமாறன் என்பதையும் தெரிந்து கொண்டான். உடனே அந்த இடத்தை நோக்கி குதிரையை விரைந்து செலுத்தினான். குதிரையின் மேலிருந்து தாவி குதித்து படகை அணுகினான். கந்தமாறன் ஒரு கையை நீட்டி வந்தியத்தேவன் கரத்தை பிடித்து படகில் ஏற்றி கொண்டான். படகுக்காரர்களுக்கு படகை விடும்படி சைகை செய்துவிட்டு வந்தியத்தேவனை கண்ணீர் ததும்பிய கண்களால் சோகமாக பார்த்தான். நண்பா, சீக்கிரமாகவே வந்துவிட்டாய், மிக்க வந்தனம். இன்று வராமல் நாளைக்கு நீ வந்திருந்தால் ஒருவேளை மணிமேகலையை உயிருடன் பார்த்திருக்க முடியாது என்றான். நெஞ்சுறுதி படைத்த வந்தியத்தேவன் கந்தமாறனின் வார்த்தைகளை கேட்டு கலங்கிவிட்டான். கடைசி தடவை பார்ப்பதற்கு என்று கந்தமாறன் எழுதியதன் பொருள் இப்போது சந்தேகமின்றி விளங்கிவிட்டது. அவனுடைய கண்களில் கண்ணீர் ததும்பி கலகலவென்று கன்னங்களில் வழிந்து ஓடியது. கந்தமாறா, மணிமேகலையின் உயிருக்கே ஆபத்தா? அது எப்படி? அவள் சித்தம் தானே தவறிவிட்டது, அதுவும் உன்னையும் என்னையும் பற்றித்தானே என்று தத்தளிப்புடன் வினாவினான் வந்தியத்தேவன். நண்பா, இப்போது மணிமேகலையின் சித்தம் தெளிந்துவிட்டது. ஆனால் இன்னும் எத்தனை நேரம் உயிரோடு இருப்பாளோ தெரியாது. உன்னை பார்க்கும் வரையில் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னான் கந்தமாறன். பிறகு அவன் அறிந்தபடி நடந்த சம்பவங்களை கூறினான். காஞ்சியில் கந்தமாறன் சக்கரவர்த்தி வந்து தங்குவதற்காக பொன் மாளிகையை செப்பனிட்டு கொண்டிருந்தான். அப்போது சம்புவரையர் மணிமேகலையை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு விட்டதாக கேள்விப்பட்டான். அதைத் தொடர்ந்து வீரநாராயண ஏரிக்கரையில் மணிமேகலை காணாமல் போய்விட்டாள் என்ற செய்தியும் கிடைத்தது. உடனே பார்த்திபேந்திரனிடம் விடை பெற்றுக் கொண்டு தங்கையின் கதியை அறிவதற்காக புறப்பட்டு ஓடி வந்தான். அவனுடைய தந்தை துயர மிகுதியினால் ஏறக்குறைய பித்து பிடிக்கும் நிலையில் இருந்தார். இரவில் கூடாரத்தில் படுத்தாள். பொழுது விடிந்தால் காணவில்லை என்பதை தவிர அவரிடம் இருந்து வேறு தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. பழையாறைக்கு ஆள் விட்டிருப்பதாக கூறினார். எரிந்து பாழாய் கிடந்த கடம்பூர் மாளிகையிலும் சுற்றுப்புறங்களிலும் தேடி பார்த்தாகி விட்டதென்றும் சொன்னார். கந்தமாறன் தானும் தேட ஆரம்பித்தான். பழையாறைக்கு அவள் திரும்பி போயிருப்பாள் என்று கருதவில்லை. ஏரியில் விழுந்து மூழ்கியிருக்கலாம் என்றும் தேடி பார்த்து அவளுடைய உடலையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் எண்ணினான். ஒருவேளை உயிருடனே ஏரியை சூழ்ந்திருந்த காடுகளில் அவள் சுற்றி அலைந்து கொண்டிருக்கலாம் என்ற ஆசையும் மனதில் இருந்தது. ஏரி கரையோடு சுற்றி சுற்றி அலைந்து தேடினான். ஏரியில் இருந்து கிளம்பிய கணவாய்களோடு சிறிது தூரம் சென்று தேடினான். ஏரியில் குறுக்கு நெடுக்காகவும் கரையோரமாகவும் படகு விட்டு கொண்டு போய் தேடினான். இம்மாதிரி சுமார் 4 தினங்கள் பயனற்ற தேடுதலில் சென்ற பிறகு ஏரியின் மேற்புறத்து தீவு ஒன்றில் அமைந்திருந்த நீராளி மண்டபத்தின் நினைவு கந்தமாறனுக்கு ஏற்பட்டது. வேட்டையாட போன கரிகாலனும் வந்தியத்தேவனும் நீர் விளையாட சென்ற நந்தினியும் மணிமேகலையும் அந்த நீராளி மண்டபத்தில் ஒரு நாள் சந்தித்து பொழுதுபோக்கியதும் நினைவுக்கு வந்தது. மணிமேகலை அந்த இடத்துக்கு படகின் உதவி இல்லாமல் தனியாக போய் சேர்ந்திருப்பது அசாத்தியமான காரியம். கரடி, சிறுத்தை முதலிய வனவிலங்குகள் நிறைந்த மேற்கு பகுதி காட்டின் வழியாக அவள் தன்னந்தனியாக அங்கே சென்றிருக்க முடியுமா? காட்டை கடந்திருந்தாலும் வழியில் சிறு கால்வாய்கள் பலவற்றை கடக்க வேண்டி இருக்குமே. இருந்தாலும் அதையும் பார்த்து விடலாம் என்று எண்ணி கந்தமாறன் படகில் ஏறி அந்த நீராளி மண்டபத்தை அடைந்தான். மண்டபத்தை நெருங்கியதும் பழைய நினைவுகள் பல அவன் உள்ளத்தில் குமுறி கொண்டு தோன்றின. முதலில் மண்டபம் சூனியமாகவே காணப்பட்டது. யாரும் அங்கே இருப்பதாக தோன்றவில்லை. மண்டப படித்துறையில் இறங்கி நின்று தான் கட்டிய மனக்கோட்டைகள் எல்லாம் வீணாய் போனதை எண்ணி பெருமூச்சு விட்டான். அவனுடைய பெருமூச்சின் எதிரொலியை போல் மற்றொரு பெருமூச்சின் ஒலி கேட்டு திடுக்கிட்டான். ஓடி போய் பார்த்தான். நீராளி மண்டபத்தின் மறுபக்கத்து படிக்கட்டில் மணிமேகலை கிடந்தாள். ஒட்டி உலர்ந்து வாடி வதங்கி கிடந்தாள். அவள் சேலை பல இடங்களில் கிழிந்திருந்தது. அவள் மேனியில் பல இடங்களில் கீறல்கள் காணப்பட்டன. முதலில் அந்த உடம்பில் உயிர் இருப்பதாகவே
கண்களிலே தோன்றவில்லை. பல நாள் பட்டினி கிடந்து திக்கு திசை தெரியாமல் காட்டில் அலைந்து கடைசியில் களைத்து விழுந்து இறந்து போனவளின் உடலாகவே தோன்றியது. அந்த காட்சியை கண்ட கந்தமாறனுடைய உள்ளத்தில் 1000 வேல்கள் பாய்வது போன்ற வேதனை ஏற்பட்டது. மணிமேகலையை எடுத்து மடியில் போட்டுக்கொண்டு புலம்பினான். பெருமூச்சின் ஓசை நினைவுக்கு வரவே ஒருவேளை உயிர் ஒட்டி கொண்டிருக்கலாம் என்ற ஆசை ஏற்பட்டது. நல்ல தண்ணீர் கொண்டு வந்து முகத்தில் தெளித்தான். வாயில் ஊற்றினான். சூடு பிறகும்படி உடம்பெல்லாம் தேய்த்தான். சிறிது நேரத்துக்கெல்லாம் மணிமேகலை கண் திறந்து மலர மலர அவனை நோக்கி விழித்தான். அண்ணா, நீதானா? நான் நினைத்தது உண்மையாயிற்று. சொர்க்கத்துக்கு போனால் உன்னையும் அவரையும் காணலாம் என்று எண்ணினேன். அவர் எங்கே என்று மிக மெல்லிய குரலில் கேட்டான். கந்தமாறன் பொங்கி வந்த அழுகையை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு வருவார் அம்மா, வருவார் என்றான். மணிமேகலை தான் சொர்க்கத்திலே இருப்பதாக எண்ணுகிறான். கந்தமாறனையும் சொர்க்கத்தில் பார்ப்பதாகவே கருதுகிறான். வந்தியத்தேவனை பற்றி விசாரிக்கிறாள் என்பதை கந்தமாறன் அறிந்து கொண்டான். அவளுக்கு மன அதிர்ச்சி ஏற்படாதபடி அவளுடைய நம்பிக்கையை ஒட்டி பதில் கூறி சமாளித்தான். இதன் பிறகு மணிமேகலையின் உடம்பில் மேலும் உயிர் தளிர்க்க செய்வதற்கு தான் செய்த முயற்சிகளை பற்றியும் அவசரமாக ஓலை எழுதி வந்தியத்தேவனுக்கு அனுப்பி வைத்தது பற்றியும் இளஞ்சம்புவரையன் கந்தமாறன் கூறினான். பிறகு கடைசியாக, நண்பா, நீ என் ஓலையை மதித்து வந்ததற்காக என் மனதில் எழும் நன்றியை சொல்லி முடியாது. மணிமேகலை இனி அதிக காலம் ஜீவித்திருக்க மாட்டான். அணையும் தருவாயில் உள்ள தீப சுடரை தூண்டிவிட்டால் சிறிது நேரம் எரியும் அல்லவா? அதுபோலத்தான் அவள் உயிர் சுடர் பிரகாசிக்கிறது. நண்பா, முக்கியமாக உன்னை காணும் ஆசையே அவளை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது. நாம் எல்லோரும் சொர்க்கத்தில் இருப்பதாக அவள் நம்பி இருக்கிறாள். மாறாக நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவளை பார்த்ததும் உனக்கு துக்கம் ஏற்படுவது இயல்பு. அதை நீ கட்டுப்படுத்திக் கொண்டு முகமலர்ச்சியுடன் பேச வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் கந்தமாறன். படகு நீராளி மண்டபத்தை நெருங்கிவிட்டது. யாழிசையும் மெல்லிய குரலில் பாட்டிசையும் கலந்து கேட்டன. வந்தியத்தேவன் கந்தமாறனை நோக்கினான். ஆம் நண்பா, மணிமேகலை தான் யாழிசையுடன் சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறான் என்றான். படகிலிருந்து அவர்கள் இறங்கினார்கள். மணிமேகலை பாடுவது என்ன பாடல் என்பதை வந்தியத்தேவன் கவனமாக காது கொடுத்து கேட்டான். முன்னொரு சமயம் அதே நீராளி மண்டபத்தில் அவள் யாழிசையுடன் பாடிய அதே பாடல்தான். பாடல் முடிகிற வரையில் வந்தியத்தேவன் படிக்கட்டிலேயே காத்து கொண்டிருந்தான். முடிந்தவுடன் படிகளில் ஏறி மண்டபத்தை அடைந்தான். மணிமேகலை அவனை பார்த்ததும் யாழை கீழே உருட்டிவிட்டு எழுந்திருக்க முயன்றாள். உடலில் பலம் இல்லாமையால் கால்களை ஊன்றி நிற்க முடியாமல் தள்ளாடி விழ பார்த்தாள். வந்தியத்தேவன் பாய்ந்து சென்று அவள் கீழே தரையில் விழாமல் தாங்கிக் கொண்டான். மெல்ல மெல்ல அவளை உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டான். மணிமேகலையை தன் மடியில் சாத்தி கொண்டான். மணிமேகலை அடிக்கடி அவன் முகத்தை அண்ணாந்து பார்த்தான். அவன் வந்தியத்தேவன் தானா? அவள் படுத்திருப்பது அவனுடைய மடியில் தானா என்பதை பல முறை பார்த்து உறுதி செய்து கொண்டதாக தோன்றியது. என் அண்ணன் என்னை ஏமாற்றவில்லை. சொர்க்கம் வெறும் சொப்பனமில்லை. இந்த அற்புதம் பொய்யில்லை என்று அவள் இதழ்கள் மெதுவாக முணுமுணுத்தன. மணிமேகலை, பொய்யில்லை, இது நிச்சயமாக சொர்க்கம்தான். நான் வந்திருப்பது உண்மைதான் என்றான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் எவ்வளவோ அடக்கிக் கொள்ள பார்த்தும் முடியாமல் கண்களில் நீர் ததும்பியது. மணிமேகலையின் முகத்தில் அவனுடைய கண்ணீர் துளிகள் முத்து போல் உருண்டு விழுந்தன. அவனை அறியாமல் விம்மல் ஒலியும் எழுந்தது. மணிமேகலையின் முகம் சிறிது நேரம் தெய்வீகமான அழகில் ஜொலித்தது. அவளுடைய நீண்ட கண்களில் இருந்து வெண்ணிலவின் ஒளிகள் வீசி பிரகாசித்தன. அவளுடைய உதடுகள் விரிந்து ஏதேதோ மதுரமான சொற்களை பொழிந்தன. வந்தியத்தேவன் எவ்வளவோ கவனமாக கேட்டான். ஆனால் அவள் என்ன சொன்னாள் என்பதை மட்டும் அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் கூறியவை என்ன வார்த்தைகளா இருந்தால் என்ன? இதயமாகிய போர்க்கலசம் திறந்து அன்பாகிய அமுதம் பொங்கி வரும் போது வெறும் சொற்களின் உபயோகம் என்ன? சிறிது நேரத்துக்கெல்லாம் மணிமேகலையின் உதடுகள் குவிந்தன. கண்ணிமைகள் மூடின. முகத்தில் தவிழ்ந்த தெய்வீக அழகு குன்றியது. அமைதி குடிகொண்டது. நீராளி மண்டபத்தின் மேலே படர்ந்திருந்த மரக்கிளையின் மீது இளந்தென்றல் வீசியது. மரக்கிளையில் குலுங்கிய செந்நிற மலர்களில் சில உதிர்ந்தன. மணிமேகலையின் உயிரும் அவளுடைய உடலில் இருந்து உதிர்ந்தது. உடலை பிரிந்த உயிர் எங்கே சென்றது? எந்த வழியே சென்றது? காற்றோடு காற்றாகி சென்றதா? அல்லது விண்ணில் பறந்து சென்றதா? அல்லது கண்ணீர் பெருக்கும் கற்சிலை போல் நினைவற்று உட்கார்ந்திருந்த வந்தியத்தேவனுடைய உள்ளத்திலே கலந்து போய்விட்டதா? யாருக்கும் தெரியாது. தெரிந்தாலும் சொல்ல முடியாது. ஒன்று மட்டும் நிச்சயம், வேடிக்கையும் விளையாட்டும் குறும்பும் குதூகலமும் துணிவும் துடுக்கும் துணிச்சலும் உரு கொண்டவனாக இருந்த வந்தியத்தேவனை இனி நாம் காணப்போவதில்லை. கனிந்த உள்ளமும் கருணையும் விவேகமும் வந்தியத்தேவனை அந்த நொடியில் வந்து அடைந்தன. மணிமேகலை ஆகிய தெய்வம் அவன் இதய கோவிலில் குடிகொண்டாள். இனி அவன் எங்கே சென்றாலும் என்ன காரியம் செய்தாலும் அந்த தெய்வம் அவனுக்கு துணை புரியும். வல்லவரையன் வந்தியத்தேவன் நல்ல பணிகள் பல செய்ய வல்லவன் ஆவான். அவனை அறிந்த அனைவராலும் வந்தனை
செய்வதற்கு உரியவனாக விளங்குவான். வீரனே, உன்னிடம் இருந்து தற்சமயம் விடை பெற்று கொள்கிறோம். உன் துயரம் நிறைந்த சிந்தனைகளில் நாங்கள் குறுக்கிட விரும்பவில்லை. அருள்மொழிவர்மனின் அருமை நண்பனே, நீ டூழி நீ வாழ்வாயாக. வீர தமிழரின் மரபில் உன் திருநாமம் என்றும் நிலைத்து